وفي الآية الأخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الإخوة أوصيكم إياي أولا بتقوى الله. அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய உபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்டு வாழுகின்ற காலம் முழுவதும் வழிதவறாமல் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இறை இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எதை கேட்டோமோ அதை இறுதி வரை உறுதியோடு நம்பிக்கை கொண்டு பற்றி பிடித்து செயல்முறைப்படுத்தி வாழ்ந்து வர்ணித்து உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தல் புரிவார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகத்தில் எண்ணற்ற படைப்பிடங்களை படைத்திருக்கிறார். இவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா உயிர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல மரணம், இந்த உலகத்தில் உயிரோடு படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிர் ஜீவிகளும் குறிப்பிட்ட தவணையில் அதற்கென்று மரணம் ஏற்படுகிறது. அந்த மரணத்தின் தருவாயில் அவைகள் மரணிக்கக்கூடியவையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மரணத்தை பொறுத்தவரையிலே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அல்ல. இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களும் கடவுள் இருக்கிறார், இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் என்று எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் நாம் ஒரு நாள் மரணித்து பூமியில் அடக்கம் செய்யப்படக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையிலேயேதான் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையிலே இந்த மரணம் என்பது பல்வேறு விதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் அது நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் நிகழ்கிறது என்று சொன்னால் அதை நாம் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. காரணம், மரணத்தினுடைய நிலைகளில் என்னென்னவெல்லாம் நடக்கின்றது என்பதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்மறையாம் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல நிகழ்வுகளை நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய மரணத்திலிருந்து அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை இன்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்மறையாம் குர்ஆனிலே கல்லா இதா பலகத்தி தரா, ஒரு மனிதனுடைய உயிர் அவன் உடலை விட்டு வெளியேறுவதற்காக தொண்டை குழியை அடையும் பொழுது வகீல பன்றா, அவனை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இவருக்கு ஏதோ நோய் ஏற்பட்டு விட்டது, உடல் குறை ஏற்பட்டு விட்டது, வந்திருந்து பார்த்து ஓதி பார்த்து அவரை குணப்படுத்துவது யாராவது இருக்கிறார்களா என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் சொல்லுகிறார், அந்த மரணத்தின் தருவாயில் இருக்கின்ற அந்த மனிதனுக்கு மட்டுமே தெரியும் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல போகிறோம், நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, இனி இந்த உலகத்தில் நமக்கென்று வாழ்வதற்கு இடம் கிடையாது, நாம் மரணத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல போவதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிரும் அவர்கள் உடலை விட்டு வெளியேறுகின்ற நேரம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரித்து செல்ல போகிறார்கள் என்பதை கண்கொண்டு அவர்கள் பார்த்து அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். இவ்வாறாக மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய உயிர் என்பது 2 நிலைகளில் கைப்பற்றப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அவருடைய வாழ்க்கைக்கு தக்கவாறு சாலிஹான நல்ல அமல்களை செய்த ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழ்கிறான். அவனும் அல்லாஹ்வை பிரித்து கொண்ட நிலையிலே இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் அவருடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து கைப்பற்றப்படும் பொழுது எவ்வாறு கைப்பற்றப்படும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வானவர்கள் வருவார்கள், வந்து அந்த மனிதனிடத்திலே சொல்லுவார்கள், காலு ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லி அந்த உயிரை இலகுவான முறையிலே, எந்த அளவிற்கு இலகுவான முறை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு குவளையிலிருந்து தண்ணீரை நாம் ஊற்றினால் எவ்வளவு இலகுவாக வெளியேறுமோ அந்த தண்ணீர் வெளிவருமோ அது போன்று சாலிஹான நல்ல அடியார்களுடைய உயிரை அல்லாஹ் அவருடைய உடல்களில் இருந்து எந்த விதமான சிரமமும் எந்த விதமான கஷ்டமும் எந்த விதமான துன்புறுத்துதலும் இல்லாமல் சுலபமான முறையில் அல்லாஹ் வானவர்களின் மூலம் அந்த அடியாருடைய உயிரை கைப்பற்றுகிறார். பாவம் செய்தவனாக, அநியாயம் செய்தவனாக, அக்கிரமம் செய்தவனாக, இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவனாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து அதே நிலையில் அவன் மரணிப்பான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அந்த உயிர் உடலில் இருந்து வெளியேறுவதற்கு பயந்து அஞ்சி நடுங்கியதாக மனிதனுடைய உடலில் நரம்பு நாடுகளில் எல்லாம் சென்று ஒளிந்து கொள்ளும். வானவர்கள் எதுரிபூன ஃபி உஜூஹிஹிம் வ அத்பாரிஹிம், அவர்களுடைய முகத்திலே அடித்து அவருடைய முதுகிலே அடித்து அந்த உயிரை அவர்கள் பற்றி பிடுங்கி எடுப்பார்கள். எவ்வாறு என்று சொன்னால் ஒரு ஈரமான போர்வையை புல்வேலியில் இருந்து எடுப்பது எவ்வளவு சிரமமாக இருக்குமோ அப்படி அந்த மனிதனுடைய உயிர் அந்த உடலில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் என்பதாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறாரோ அந்த வாழ்க்கைக்கு தக்கவாறே அவனுடைய மரணம் அமைய பெற்றிருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் வாழ்கின்ற காலகட்டத்திலே அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து வர்ணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து கொள்ள வேண்டும். இதோடு அந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விடுவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதன் உயிர் கைப்பற்றப்பட்டதிலிருந்து அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் உண்டான நிலைகளில் அவனை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவரை எப்படி அடக்கம் செய்வதை குறித்தும் குளிப்பாட்டுவதை குறித்தும் யாருக்கெல்லாம் தகவல் சொல்ல வேண்டும் என்பதை குறித்தும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறித்து ஒருவருக்கொருவர் ஆலோசித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஆலோசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே மரணித்தவருடைய அந்த உயிரினுடைய நிலை எந்த நிலையில் இருக்கும் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது ஒரு மனிதனுடைய உயிர் உடலை விட்டு வெளியேறிவிட்டது என்று சொன்னால் அவர் சாலிஹான நல்ல அடியாராக இருப்பாரையானால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடையையும் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தையும் கொண்டு வந்து அந்த உயிரை அந்த ஆடையிலே வைத்து நறுமணம் மிக்கதாக வானத்தை நோக்கி எடுத்துச் செல்வார்கள். அப்படி வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லும் பொழுது முதலில் வானத்தின் காவலாளிகள் கேட்பார்கள், யார் இந்த மனமிக்க தூய ஆத்மா என்று கேட்கும் பொழுது அந்த வானவரிடத்திலே சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த அமல்களை எல்லாம் செய்து வாழ்ந்தவர் என்று சொல்லும் பொழுது அந்த வாசல்கள் திறக்கப்படும். இப்படியே 7 வாசல்கள் திறக்கப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவரிடத்திலே சொல்லுவார், நல்லோர்களின் பட்டியலில் அவருடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்பதாக.
அதே இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரம் ஒரு மனிதன் பாவம் செய்தவனாக, அநியாயம் செய்தவனாக, இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவனாக, இறைநிராகரிப்பாளராக வாழ்ந்து மரணித்தாரையானால் நரகத்தின் விருப்புகளில் ஒன்றையும் நரகத்தினுடைய துர்வாணிகளில் ஒன்றையும் கொண்டு வந்து அந்த உயிரை அந்த மாணவர்கள் வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவார்கள். அப்படி வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லும் பொழுது அந்த வானத்தின் காவலாளர்கள் கேட்பார்களாம், யார் இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய கெட்ட ஆன்மா என்று கேட்கும் பொழுது இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பாவங்களை எல்லாம் செய்து வாழ்ந்தவர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லா துஃபத்தஹ் லஹும் அப்வாபுஸ் ஸமா, அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் ஒரு பொழுதும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். ஊசி காதினுள் ஒட்டகம் நுழையும் வரை சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள் என்பதாக வானத்தின் வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்படாது என்பதாக சொல்கிறார். அப்படி வானத்தின் வாசல்கள் திறக்கப்படவில்லை என்றால் அந்த மனிதனுடைய ஆத்மாவின் நிலை என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 22வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்திலே சொல்கிறார், வமன் யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கிறார்களோ, கஅன்னமா ஹர்ர ஃபிஸ் ஸமா, அந்த உயிர் வானத்திலிருந்து தூக்கி வீசப்படும், தூக்கி எறியப்படும். அப்படி தூக்கி எறியப்படும் பொழுது பறவைகள் அந்த உடலை என்ன செய்யும், அந்த உயிரை கொத்தி எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை போன்று அவருடைய உயிர் மாற்றப்படும். அல்லது வேகமாக அடிக்கக்கூடிய காற்றிலே அந்த உயிர் அடித்து செல்லப்பட்டு ஏதோ ஒரு மூலையில் போய் அந்த உயிர் விழுந்து விடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய மரணம் அமைய பெற்றிருக்கும். நம்முடைய மரணம் எப்படி அமைய பெற்றிருக்கிறதோ அப்படித்தான் மரணத்திற்கு பிறகு உண்டான நிலையும் அமைய பெற்றிருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரங்களில் இந்த உயிர்கள் வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நேரத்திலே மீண்டும் அந்த உயிர் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் உள்ள நிகழ்வுகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வாறு சொன்னால், ஒரு மனிதனை நீங்கள் அடக்கம் செய்வதற்காக ஜனாசாவை சுமந்து செல்கின்ற நேரம் அஸ்ரிஊ பில் ஜனாஸா, அந்த ஜனாசாவை நீங்கள் விரைவாக எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஜனாசாவை நாம் தோள்களில் சுமந்து செல்லும் பொழுது அதை விரைவாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? ஃபஇன்தகு ஸாலிஹத்தன், அது சாலிஹான அடியானாக இருக்குமேயானால் அதற்கென்று இருக்கின்ற அந்த நல்ல முடிவின் பக்கம், அந்த நலவின் பக்கம் அதை கொண்டு போய் சேர்த்ததாக மாறிவிடும் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு, அதே சமயம் அவர்கள் பாவிகளாக இருந்தால், அவர்கள் அநியாயம் செய்தவர்களாக இருந்தால், இத்தகு கைர், அவர்கள் கைர் சாலிஹான நல்ல அடியார்களாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்கள் தோள்களின் மீது இருக்கின்ற அந்த சுமையை விரைவாக இறக்கி வைத்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் என்னவெல்லாம் நடைபெறுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார் பாருங்கள். நாம் சுமந்து செல்லக்கூடியவர்கள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஜனாசாக்களை நாம் சுமந்து செல்லும் பொழுது விரைவாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது அல் அக்து இதா உதிஅ ஃபில் கப்ர், ஒரு அடியானை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் கபரிலே வைக்கும் பொழுது. இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள்
இதா உதயல் ஜனாசத்து, ஜனாசாவை நீங்கள் சுமந்து செல்லக்கூடிய அந்த பெட்டிக்குள் வைக்குகின்ற நேரத்திலே வஹ்தனஹம் ரஜுலு அலா அனாகிஹிம், தங்களுடைய தோள்களின் மீது சில மனிதர்கள் அதை சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி சுமந்து செல்கின்ற நேரம் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது வயின் கானத் ஸாலிஹத்தன், நீங்கள் சுமந்து செல்லக்கூடியவர்கள் ஸாலிஹான நல்ல அடியார்களாக இருப்பார்களானால் காலத் கத்திமூனி கத்திமூனி, என்னை விரைவாக எடுத்துச் செல்லுங்கள், என்னை விரைவாக எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக அந்த ஜனாசா சொல்லும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்றைக்காவது நாம் யோசித்து பார்த்துள்ளா, நாம் ஜனாசாக்களை சுமந்து செல்கிறோமே, சில ஜனாசாக்களை சுமந்து செல்லும் பொழுது தலைமாட்டை நாம் சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போமே, அவருடைய தலைமாடும் நம்முடைய காதுகளும் மிக சமீபமாக இருக்குமே. அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவர்கள் நம்மை விரைவாக கொண்டு செல்லுங்கள், விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்மால் கேட்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக கேட்க முடியாது. உயிரோடு இருப்பவர்கள் கேட்காத நிலையில் மரணித்தவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே சமயம் அந்த ஜனாசா கைர சாலிஹன், நல்ல அடியா கெட்ட அடியானாக இருப்பாரையானால் யா வைலஹா ஐன தذهبون, எனக்கு ஏற்பட்ட கஷ்டமே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, என்னை எங்கே சுமந்து செல்கிறீர்கள், இங்கே விட்டு விடுங்கள், இங்கே விட்டு விடுங்கள் என்பதாக கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் இருக்கும். இந்த சத்தத்தை மனிதர்களை தவிர, ஜின்களை தவிர மற்ற எல்லா உயிர் ஜீவிகளும் கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்படி மனிதனால் கேட்காத ஒன்றை, ஜின்களால் கேட்க முடியாத ஒன்றை இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் அல்லாஹ் தஆலா கேட்கும்படி செய்வார் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். சாலிஹானவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை நமக்கு தரட்டும். விரைவாக கொண்டு செல்லுங்கள், விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதே சாலிஹானவர்களாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பிற்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மரணித்து விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு மட்டும்தான் அருந்து விடுகிறதை தவிர அடுத்த கட்ட வாழ்க்கை அவன் மறுமை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த மறுமையினுடைய வாழ்க்கை என்பது குறுகிய காலகட்ட வாழ்க்கை அல்ல, மறுமை நாள் வரைக்கும் கபருடைய வாழ்க்கை அவனுக்கு இருக்கும். அப்படி மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இதா உதயத்தில் ஜனாஸா, இதா உதயத்தில் கபர், ஜனாஸா கபரிலே வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் திரும்ப செல்வீர்கள் அல்லவா, அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் திரும்ப செல்வீர்கள் அல்லவா. அப்படி திரும்ப செல்லும் பொழுது இரண்டு வானவர்கள் அவரிடத்திலே வருவார்கள். வந்து அந்த அடக்கம் செய்த நபரை உயிரை கொடுத்து எழுப்பி அமர வைப்பார்கள். நீங்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த காலடி ஓசி அவர்கள் கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள். சுமந்து செல்லும் பொழுது பேசுவார்கள், நம்மால் கேட்க முடியாது. அடக்கம் செய்துவிட்டு வருவோம், அடக்கம் செய்யப்பட்டவர்கள் எழுந்து அமர்ந்திருப்பார்கள். நாம் நடந்து செல்லக்கூடிய காலடி ஓசையை அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் இவ்வளவு ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபயகூலானி லஹு, இரண்டு வானவர்களும் அந்த மனிதனிடத்தில் கேட்பார்களா, மா குன்த தகுலு ஃபி ஹாதர் ரஜுல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதாக மூன்று கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் அந்த ஹதீஸிலே இந்த ஒரு கேள்வி மட்டுமே கேட்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவானார், அஷ்ஹது அன்ன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறேன் என்பதாக நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக அந்த அடியார் வானவர்களிடத்திலே பேசுவார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார். அப்படி அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற நேரத்திலே வானவர்கள் சொல்லுவார்களா, கூல்தர் இலா மகாலிகம் மினன்னார், ஏதோ நரகத்தில் உள்ள இடத்தை பார்,
நரகத்தில் உன்னுடைய இடத்தை பார் என்று நரகத்தில் அந்த இடத்தை எடுத்துக்காட்டி சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து உன்னை காப்பாற்றி இதோ சொர்க்கத்தினுடைய இடத்தை பார் என்பதாக சொர்க்கத்தினுடைய இடத்தை காட்டுவார்கள். அதே சமயம் அவர்கள் பாவம் செய்தவர்களாக, அநியாயம் செய்தவர்களாக, பாவிகளாக இருப்பார்களே ஆனால், இறை நிராகரிப்பாளர்களாக இருப்பார்களே ஆனால், அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கும் பொழுது லா அதிரி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, குன்து அகூலு மா யகூலுன்னா மக்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள் என்பது மட்டுமே எனக்கு தெரியும் என்பதாக சொல்லும் பொழுது அந்த வானவர்கள் சொல்லுவார்களா, லா அதிரி லா தரைத்த வல தலை, நீ வேதத்தை படிக்கவும் இல்லை, படித்து சொன்ன விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ளவும் இல்லை என்பதாக சொல்லி காட்டிவிட்டு சொர்க்கத்தை அவருக்கான ஒரு இடத்தை காட்டுவார்கள். உன்னுடைய இடத்தை பார் சொர்க்கத்திலே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதை உனக்கு தடுத்து விட்டால் இதோ நரகத்தில் உன்னுடைய இடத்தை பார் என்பதாக அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். அந்த வானவர்கள் இருக்கிறார்களவா, அந்த வானவர்கள் அந்த பாவியினுடைய பிடரியிலே, இந்த இரண்டு காதுகளுக்கும் நடுவில் இருக்கின்ற இந்த பிடரியிலே இரும்பு சம்பட்டியால் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள். அவன் கத்தக்கூடிய கதறலை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லா உயிர்களும் கேட்கும் என்பதாக சொன்னார்கள். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, கபரிலே நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நான் உங்களுக்கு கேட்கும்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்று கபரில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்கு கேட்கும்படி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்படி நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கேட்டால் உங்களில் யாரும் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு கபருக்கு வரமாட்டேன் என்று பயந்ததினால் அவ்வாறு செய்யவில்லை என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு சோதிக்கப்படுவான், எந்த அளவிற்கு அவன் வேதனைகளை அனுபவிப்பான், எந்த அளவுக்கு அவருடைய நிலை அந்த கபரிலே இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாலிஹான அடியார்களாக இருப்பார்களானால் அவர்கள் பார்வைகள் எட்டக்கூடிய அளவுக்கு அந்த கபர்கள் விசாலமாக்கப்படும். வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்படும். நறுமணத்தினுடைய சொர்க்கத்தினுடைய வாசல்கள் ஒன்றை திறந்து விட்டு அந்த நறுமணங்களை அவர் அதை அனுபவித்துக் கொண்டே சுவைத்துக் கொண்டே இருப்பார். அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், புதுமாப்பிள்ளையை போன்று நீங்கள் உறங்குங்கள் என்பதாக. அதை பாவம் செய்தவனாக, அநியாயம் செய்தவனாக இருப்பாரையானால் அவன் பார்வைக்கு எட்டது கூடிய தூரம் அளவிற்கு அவன் செய்த பாவத்தின் காரணத்தினால் இருள் சூழ்ந்ததாக, இருளில் அவனுடைய பாவங்கள் காலில் கொண்டதாக, காலையிலும் மாலையிலும் நரகம் எடுத்து காட்டப்பட்டு நரகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அந்த நரகத்தினுடைய துர்நாற்றத்தையே அவன் காலை சுவைத்துக் கொண்டே இருப்பான் என்பதாகவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பானவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் நாம் நினைத்து விடுகிறோம் அவரோடு அதோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று. நிச்சயமாக கிடையாது. நமக்கு அதற்கு பிறகுதான் வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கைக்கு தகுந்தவாறுதான் மரணமும் மரணத்திற்கு பிறகுண்டான நிலைகளும் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றை நாம் நிறைய முறை அறிந்திருப்போம். இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போரிலே கடுமையாக காயப்பட்டு காயத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் அவர்களை சென்று நலம் விசாரித்து வருவது அவர்களுக்கு பழக்கம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்திலே அவரை என்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலே குடியமர்த்துங்களே, நான் அவரை தினமும் நலம் விசாரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்குள்ள ஒரு நபிச்சோழர். அந்த நபிச்சோழர் மரணித்து விடுகிறார். அவருடைய மரண செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள். வானத்தில் உள்ளவர்களையும் பூமியில் உள்ளவர்களையும் கவலைக்குள்ளாக்கக்கூடிய செய்தி, சஅத் இப்னு முஆத் மரணித்து விட்டார். அந்த தோழரை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு கபருக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள். சிறிது நேரங்களுக்கு அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதரே வழக்கத்திற்கு மாற்றமாக சுப்ஹானல்லாஹ் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, இப்பொழுது அடக்கப்பட்டிருக்கின்ற இந்த உங்களுடைய தோழரை கபர் நெருக்கியது என்று 2 கைகளை ஒன்றோடொன்று விரல்களோடு விரல்களை கோர்த்து கபர் அவ்வாறு நெருக்கியது என்பதாக சொன்னார்கள். இந்த நெஞ்சு எலும்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று கோர்த்து விடக்கூடிய அளவிற்கு கபர் நெருக்கியது. நான் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னேன். கபர் விசாலமாக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன். உங்களில் ஒருவர் அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று சொன்னால் இந்த சஅத் இப்னு முஆதும் பாதுகாப்பு பெற்றிருப்பார் என்பதாக சொல்லி காட்டினார்கள். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கபருடைய நெருக்குதல் என்பது நிச்சயம் இருக்கும். ஒருமுறை கபர் நம்மை நெருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த நெருக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே நெருக்குதல் ஒரு முறையோடு விட்டுவிட்டால் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுவான். ஆனால் மறுமை நாள் வரைக்கும் அந்த நெருக்குதல் இருக்கும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கபருடைய வாழ்க்கை, அதனுடைய வேதனைகள், அதில் ஏற்படுகின்ற சோதனைகள் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்பிற்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரமதானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனையோ நபர்களை இந்த ரமதானுக்கு முன்னால் நாம் இழந்திருக்கிறோம். இந்த ரமதானை முழுமையாக நாம் கடந்து செல்வோமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைய தினத்திலே, இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நோன்பாளிகளாக இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி தந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அடுத்த ரமதானில் நமக்கு தருவானா என்று தெரியாது. எனவே இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு நம்மை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் கொடுத்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மத் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன் நாஸ் அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய ஜும்ஆவுடைய முதலாவது உரையிலே மரணத்திற்கு பிறகு உண்டான நிலைகளை குறித்து சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண தருவாயும் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்களுடைய மரண தருவாயும் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நான் மரணித்து விட்டால் என்னை நான் அணிந்திருக்கின்ற இதே ஆடையை கொண்டு கஃனிடுங்கள். நான் அணிந்திருக்கின்ற இதே ஆடையை கொண்டு கஃனிடுங்கள். என்னை குளிப்பாட்டும் பொழுது இந்த ஆடையை கலைத்து விட்டு வேறொரு ஆடையை அணிவித்து இந்த ஆடையில் ஏதாவது அசுத்தங்கள் இருந்தால் அதை சுத்தம் செய்து காய வைத்து குளிப்பாட்டிய பிறகு அதே ஆடையில் என்னை கஃனிடுங்கள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், புதிய ஆடை என்பது உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் மரணிக்கக்கூடியவன், எனக்கு புதிய ஆடைகள் தேவையில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார். ஒரு தந்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருக்கின்ற அவருடைய மகளாராக இருக்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கடைசியாக சொன்ன விஷயம், எனக்கு புதிய ஆடைகள் அவசியம் கிடையாது, நான் மரணிக்க போகின்றவன்,
மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடியவன், எனக்கு இந்த புதிய ஆடைகள் தேவையில்லை என்பதாக தான் தனக்கு அணிவிக்க வேண்டிய கஃபனாடை கூட சொல்லிவிட்டு வர்ணித்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் சிந்திக்குமாறு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கின்ற தருவாய் எதிரி ஒருவர் அவரை குத்தி விடுகிறார். அந்த விஷத்தின் தன்மையிலே மரணத்தின் வேதனைகளை உணர்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். மகனை அழைத்து சில உபதேசங்களை எல்லாம் செய்கிறார்கள். இதற்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற அந்த நேரத்தில் அடுத்த ஹலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், உமரே, அல்லாஹ்விற்கு என்று பகலில் செய்ய வேண்டிய இபாதத்துகள் கடமைகள் உண்டு, அதை நீங்கள் பகலில் மட்டுமே செய்யுங்கள். இறைவனுக்கு என்று இரவில் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று உண்டு, அதை நீங்கள் இபாதத்தில் இரவு நேரத்தில் செய்யுங்கள். பகலில் செய்யக்கூடிய இபாதத்தை இரவிலோ, இரவில் செய்யக்கூடிய இபாதத்தை பகலிலோ செய்வதில் எந்த விதமான பலனும் கிடையாது என்பதாக ஒரு ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்து அந்த ஹலீஃபாவுக்கு உபதேசம் செய்த நிலையில் மரணிக்கிறார். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தின் தருவாயில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனை அழைத்து தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அனுமதி கேட்பதற்காக அனுப்புகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் அல்லாஹ்வுடைய தந்தை மரண தருவாயில் இருக்கிறார், அவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவை அவருடைய தோழர்களுக்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக விரும்புகிறார். அனுமதி கொடுங்கள், அனுமதி கேட்களை அனுப்பி இருக்கிறார் என்பதாக கேட்கிறார். ஆயிஷா எல்லாம் மறுக்கிறார்கள். தன்னுடைய கணவரும் தன்னுடைய தந்தைக்கு மறுத்தாக என்னைத்தான் அங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆயிஷா எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மறுக்கிறார்கள், கேட்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள். அவருடைய மகனார் கேட்கிறார்கள். கடைசி கட்டத்திலே ஒரு மனதாக சரி என்பதாக ஒத்துக்கொள்கிறார். இதை மகனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்பதாக சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் சொல்கிறார், நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை கபருக்கு பக்கத்தில் வைத்து அந்த நேரத்திலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நீங்கள் அனுமதி கேளுங்கள், அனுமதி கொடுத்தால் மட்டும் அங்கே அடக்கம் செய்யுங்கள். அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் பொதுவாக மக்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்தில் என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு மறுத்தார். இந்த அளவிற்கு ஒரு பேடுதலான வாழ்க்கை பாருங்கள். மரணத்தின் நேரத்தில் கூட ஒரு குற்றத்தை இழைத்துவிடக் கூடாது, அவருடைய விஷயத்தில் விளையாடிவிடக் கூடாது என்பதற்கான கவனம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று சில சஹாபாக்களுடைய வரலாற்றிலே எடுத்து பார்த்தோமையானால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவர்களை வளர்த்தெடுத்தார் என்பதற்கான ஒரு உதாரணம் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுது சொன்னார்கள், இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் எல்லோரும் மரணித்து விட்டாலும் ஒரே ஒருவர் மட்டும் மக்களே இல்லாத ஒரு பாலைவன பகுதியிலே சென்று வாழ்ந்து மரணிப்பார் என்பதாக ஒரு செய்தி சொன்னார். அப்படி ஒரு செய்தியை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள். ஒரு நபிச்சோழர், அவருடைய பெயர் சரியாக ஞாபகம் தான் சொல்கிறேன். அந்த நபிச்சோழர் பெரும்பான்மையான சஹாபாக்கள் எல்லாம் மரணித்து முடித்த ஒரு காலகட்டத்தில் தனிமையிலே பாலைவனத்திலே தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு போக்குவரத்து என்பது ஹஜ்ஜுக்கு வந்துவிட்டு செல்லக்கூடிய மக்கள் மட்டும்தான் அந்த பாதையை கடந்து செல்வார்கள். அவர்கள் வந்துவிட்டு சென்று விட்டால் அதற்கு பிறகு யாருமே வரமாட்டார். அதில் நபிச்சோழர் மரணத்தின் தருவாயில் இருக்கிறார். மனைவி அழுகிறார்கள். ஏன் அழுகிறார்கள், என்ன காரணம் என்று மனைவியிடத்தில் கணவன் கேட்கிறார். நபிச்சோழர் கேட்கிறார். அதற்கு மனைவி சொல்கிறார், நான் ஒரு பெண், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களை குளிப்பாட்டி உங்கள் கஃனிட்டு உங்களை அடக்கம் செய்வதற்கு என்னால் இயலாது, உங்களை கஃனிட்டு குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லும் பொழுது
அந்த நபித்தோழர் சொல்கிறார், இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிற ஒரு காலத்தில் இப்படி நடக்கும், யாருமே இல்லாத பகுதியில் உங்களில் ஒரு தோழர் மரணிப்பார், அவரை சில இறை நம்பிக்கையாளர்கள் அவரை குளிப்பாட்டி தொழுகை நடத்தி கபரில் அடக்கம் செய்வார் என்று சொன்னார்கள். நான் கேள்விப்பட்டவரை பெரும்பான்மையான சஹாபாக்கள் மரணித்து விட்டார்கள், எனவே யாராவது வருவார்கள், நீங்கள் சென்று பாருங்கள் சொன்னார். வலையில் வெளியே போய் பார்க்கிறார், யாருமே இல்லை, யாருமே வரல, ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள்லாம் போயிட்டார். வீட்டை வந்து சொல்லுகிறார், யாருமே இல்லையே அருமை கணவரை, மீது நம்பிக்கை இருந்தால் போய் பாருங்கள். மீண்டும் போய் பார்க்கிறார்கள். சில இறை நம்பிக்கையாளர்கள், சில சஹாபாக்கள் இந்த வழியாக செல்லும் பொழுது, ஒரு தூரத்திலே செல்லும் பொழுது இவருடைய மனைவியார் ஆடைகளை அசைத்து அசைத்து அவர்களை அழைக்கிறார். அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், பெண்ணை என்ன விஷயம், என்ன காரணம், இப்படி ஒரு மனிதர் மரண தருவாயில் இருக்கிறார், அவரை நீங்கள் குறிப்பாட்டி கஃபனில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது யார் என்று கேட்கிறார். அந்த நபித்தோருடைய பெயரை சொல்லி இந்தவர் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழரையா சொல்கிறீர்கள் என்பதாக சொல்லி வருகிறார்கள். சில சஹாபாக்கள் வந்து அந்த நபித்தோழரிடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது மரண தருவாயில் சொன்ன நபித்தோழர் சொல்லுகிறார், உங்களில் யார் என்னை குறிப்பாட்ட வேண்டும் என்றார், யார் எனக்கு கஃனிட வேண்டும் என்றால், யார் எனக்கு கபரிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றால், யார் அரசாங்க வேலையில் இல்லையோ, யார் பொதுமக்களுடைய சொத்துக்களை அபகரிக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் என்னை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு நபிச்சோழர் மட்டுமே, ஒரே ஒரு நபிச்சோழர் மட்டுமே, நான் அதே நிலையில் இருக்கிறேன், நான் அரசாங்க வேலையில் கிடையாது, ஹராமான பொருளாதாரம் என்னுடைய சம்பாத்தியம் கிடையாது, எந்த மக்களை நான் ஏமாற்றி எதையும் சம்பாதித்தது கிடையாது என்று சொல்லும் பொழுது நீங்கள் மட்டும்தான் என்னை குளிப்பாட்டி கஃனில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி மரணித்தார்கள் என்றால் எவ்வளவு ஒரு பக்குவமான வாழ்க்கை. எப்படி அந்த சஹாபாக்களை வளர்த்திருக்கிறார், இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு நான் தர வேண்டும் என்பார்கள். நாம் மரணிக்கின்ற நேரம் நம்முடைய காதின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலைதான் இன்றைக்கு பெரும்பான்மையான மரணத்திலே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வைத்து, நம்முடைய மனைவிமார்களை அழைத்து வைத்து, அவர்களுக்கு சில மார்க்க உபதேசங்களை செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி, சில இமாம்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களுடைய மரண தருவாய் எப்படி இருக்குமே ஆனால் இரண்டே நிலை, ஒன்று அவர் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், இல்லை என்றால் மார்க்க விஷயத்தை மக்களோடு போல் பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தான் மரணித்தார் என்று சஹாபாக்களை பற்றி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வாழுகின்ற காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படித்தான் நம்முடைய மரணம் அமைய பெற்றிருக்கும். எனவே இப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஒவ்வொருவருடைய மரண தருவாயில் அல்லாஹ் தந்து புரிவானாக. அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரிய மக்களாக நாம் வாழ்ந்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். முடியாது இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய வசூல் நம்முடைய ஜமாஅத்தின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் இணையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாருல் ரஹ்மத் அனாதை இல்லத்திற்காக வேண்டியும், திருச்சி மணப்பாறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாருல் சலாம் என்ற அனாதை இல்லத்திற்காக வேண்டியும் வசூல் செய்யப்படுகிறது. பொருளாதார நிதியிலே மிக மிக குறைந்த பொருளாதார நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் தங்களால் என்ற அதிகப்படியான பொருளாதாரத்தை தந்து உதவுமாறு கோரி கேட்டுக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அனாதைகளை ஆதரிக்கிறார் அவர்களும் நாடு மறுமையிலே இவ்வாறு இருப்போம் என்று ஒரு சேர இணைத்து இரவினர்களில் இணைத்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் நாளை மறுமையிலே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த அனாதைகளுக்கு ஆதரிக்கும் விதமாக தங்களால் என்ற பொருளாதாரங்களை அதிகமாக தந்து உதவுமாறு அல்லாஹ் கோரி கேட்டுக் கொள்கிறேன். ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وآخر دعوانا الحمد لله رب العالمين.